இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். சரி, எதற்காக கரூருக்கு போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க, அங்கே ஒரு 32 பேருக்கு வந்து பணி நியமன ஆணை கொடுக்க போறாரு. அதாவது கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுக்க போறாரு. அதுக்காக தான் போறாரு. முக்கியமான தொழிற்சாலை தொடங்குறதுக்கான வந்துட்டு அங்கே அடிக்கல் வந்து நாட்டப்பட போகுது. ஸோ உங்களை பார்க்கறதுக்காக வந்த ஒரு கூட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய கை காசு எடுத்து கொடுக்கலாம். அதை தாண்டி வந்து அரசு வேலை கொடுக்கறது சரியா அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து தாவேக்காவோட கூட்டணி இருக்கக்கூடிய சிபிஎம்மும் வந்து இப்போ அதை வந்துட்டு கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த கிட்னி திருட்டு வழக்குக்கு மேலே கேஸ் போட்டாச்சுங்க. அது வந்து அடுத்த வாரத்தில் ஹியரிங் ஆகுது. ஸோ நாமக்கல் காவல் நிலையத்தில் வழக்கம் பதிவு பண்ணியாச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலி அவர்களுக்கு சரியான ஒரு விஷயம் வந்து காத்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பக்கம் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கேன், கதறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து டோஸ் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. திமுக தோக்க போகிறதுக்கு காரணமாக இருக்கும் போது கண்டிப்பாக ஜென்சி டிஎம்கே தான். அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த வீடியோ பார்த்தாரா இல்லை இது எப்படி வந்து நடந்துச்சுன்னு தெரியல. சிஎம் விஜய் அவர்கள் டைரெக்டாக போய் எக்மூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போய் எங்கள் மக்கள் நேரடியாக சந்திக்கிறாரு, குழந்தைகளை பார்க்குறாரு, பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாரு. பேசிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வர்றது ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. அங்கே மக்கள் திடீர்னு வந்தனால எல்லாருமே வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. பார்த்துட்டு எல்லாரும் பேசிட்டு அனுப்பி விட்றாங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது கரூர் உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்த நாள். ஸோ அந்த நாளுக்கு அப்புறமா இப்போது சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ஆனால் அவர் கரூருக்கு போகலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்களும் அதை சுற்றி நிறைய வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் கரூருக்கு போகிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அதை வந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்தே வந்து ஒரு செய்தியாகவே கொடுத்துட்டாங்க. சரி, எதற்காக கரூருக்கு போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க, அங்கே ஒரு 32 பேருக்கு வந்து பணி நியமன ஆணை கொடுக்க போகிறாரு. அதாவது கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுக்க போகிறாரு. அதுக்காக தான் போகிறாரு. இல்லைங்க, தாவேக்கா மக்கள் சந்திப்புக்காக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெடியூலே போட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே காலையில் 9 மணிக்கு சிஎம் விஜய் அவர்கள் கிளம்பி போகிறாரு. போயிட்டு மதியானம் 12 மணிக்கு அங்கே வந்துட்டு ஒரு தாவேக்கா மக்கள் சந்திப்பு கூட்டம் நிகழப்போகுது. அந்த நிகழப்போகிற இடத்துல ஒரு 5000 பேர் QR கோடோட வந்துட்டு அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கலெக்டர் அலுவலகத்துக்கு போகிறாரு. ஆனால் இந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மணிக்கு வந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு ரோட் ஷோ முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே தான் வந்து 32 பேருக்கு வந்து கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வந்து கொடுக்க போகிறாரு. அதை தாண்டி வந்து முக்கியமான தொழிற்சாலை தொடங்குறதுக்கான வந்துட்டு அங்கே அடிக்கல் வந்து நாட்டப்பட போகுது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 13,000க்கும் அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிற ஒரு முக்கியமான தொழிற்சாலை எங்கே அமைய போகுது அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு போகிற பிளான். சரி, இதில் என்ன செய்தி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இத்தனை நாட்கள் கழித்து வந்து சிஎம் விஜயா அவர் போகிறாரு. பட் இருந்தாலுமே அந்த ஒரு நாளை வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களால் தன்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த ஒரு நாள் அது. அதை வச்சு நிறைய அரசியல் நிறைய விஷயங்களை வந்து பேசினாங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சியே இனிமேல் இருக்காது, தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி வந்து இனிமேல் வந்து உயிர்ப்போட வந்து எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவமாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தாலுமே அவங்க யாருமே விஜய் மேலே தப்பு அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல் எல்லாரும் விஜய் பக்கம் நின்னாங்க அப்படிங்கிறதான் மிகுந்த ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பற்றோடையும் அவர் மேலே அவ்வளோ பாசமாகவும் அவர் நேரடியாக அழைச்சி அவங்கள வந்து பார்க்கும்போதும் சரி, இங்கே பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன் நீங்கள் வந்துட்டு மகாபலிபுரத்தில் ரெசார்ட்டில் தான் போய் பார்ப்பீங்களா, அவங்க நேராக போய் பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மக்கள் நேரில் சந்திக்கும் போது முதல்வர் விஜய் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சிகள், அழுதாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே வந்தது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க.
இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு அவங்கள நேரடியாக சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும்போது ஒரு 32 பேருக்கு வந்து கருணை அடிப்படையில் அரசு வேலை அப்படின்னும் போது, இங்கே நம்ம நேற்றே நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம், இங்கே பல கட்சி தலைவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேசுகிறாங்க. அது எப்படி வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கட்சியோட நிகழ்வு, ஒரு பரப்புரை, அந்த நிகழ்வில் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக, அதாவது நீங்கள் கட்சி தலைவருங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு பிரபலமான நடிகர், உங்களை பார்க்கறதுக்காக வந்த ஒரு கூட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய கை காசு எடுத்து கொடுக்கலாம். அதை தாண்டி வந்து அரசு வேலை கொடுக்கறது சரியா அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து தாவேக்காவோட கூட்டணி இருக்கக்கூடிய சிபிஎம்மும் வந்து இப்போ அதை வந்துட்டு கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஏற்புடையதாக இருக்காது, வரலாற்று பிழையாயிடும், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இவங்க சைடில் சொல்கிற மாதிரி பார்த்தா இது வந்து தாவேக்கா கட்சி சார்பில் நடந்த ஒரு பரப்புரை நிகழ்வு, நடந்த ஒரு பிரச்சனை. இதுக்காக அரசு வேலை கொடுக்கறது டிஎன்பிசி தேர்வர்களை வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் அவங்களுடைய வாய்ப்பை பறிக்கிற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடில் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பேர் உயிர் போயிருக்கு. அதில் வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால் திரும்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து விஜய் அவர்களுக்கும் அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை அப்படின்னா அது எப்பவும் தீர்ந்துருச்சு. எப்பன்னா அவர் 20 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அவர் பேசுறது, வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னது, அதை தாண்டி வந்து அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்ன விஷயங்கள், இது மூலியமாக அவங்களுக்குள்ள அந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் முடிந்து போச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய முக்கியமான ஒரு பர்சன் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு அரசு பணி கொடுத்தா அது சரியாக இருக்கும். ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்காம இதில் ஏன் அரசியலை கலக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டு வருது. எனக்கே இதில் பார்க்கும்போது என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரியோ தவறோ இங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இது அரசியலுக்காக பண்ணுறாங்க, இல்லை வரப்போகிற இடைத்தேர்தலுக்காக தாவேக்கா இந்த மூமெண்ட்டை பண்ணுது, விஜய் அவர்கள் அதை கணக்கு பண்ணி தான் இதை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தாலுமே, ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன செஞ்சிட முடியும், என்ன செஞ்சிட முடியும் இதோட பெருசா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு அரசு வேலை கொடுக்குறாங்க, கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நம்மளும் போய் நிற்கலாமே. அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்த்தா, ஒரு பேரிடராக பார்த்தா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்க கூட நிற்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது, விபத்து நடக்குது, ஒரு வெள்ளம் வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது நிவாரணம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கப்படும் போது ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஆளுங்க அப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கும்போது அது இன்னும் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு அந்த குடும்பமே முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையும். ஆனால் அரசியல் கட்சிகள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு அரசியலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை வச்சு வந்துட்டு அந்த கேஸோட அந்த தன்மையை வந்து நீர்த்து போக வைக்கிறதுக்கான ஒரு பிளானாக இது மாறிடும். இது மக்கள் மத்தியிலையும் சரி, அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றிலையும் சரி ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் வந்துட்டு இதை பற்றி ஒரு பெரிய ஒரு சஞ்சலமோ இதை பற்றின ஒரு கருத்துக்களோ வந்து தாவேக்கா தரப்புல வந்து கொடுக்கல. மேபி நாளைக்கு இந்த அரசு ஆணைகளை கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக மேபி அந்த பிரச்சனைகள் குறித்து வந்துட்டு ஒரு பெரிய எதிர்ப்பு வரும், அதுக்கான ஒரு பேச்சுக்களை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த 32 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுல மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தவறாமல் வந்து பதிவிடுங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு இடத்துக்கு போய் அவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது பணி நியமன ஆணை வாங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு தான் பணி நியமன ஆணையே கொடுக்குறாங்க. ஸோ அந்த காசை கட்ட முடியாமல் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு நின்றுட்டுருக்காங்கன்றதையும் பார்க்குறோம். நிறையா காவல்துறை நியமனங்கள் வந்து ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் வந்து லேட் ஆகுது. இந்த மாதிரி வந்து லஞ்சம் கேட்குறதுனால சில பேர் கொடுக்க முடியாமல் நிறைய பணி நியமனங்கள் வந்து சரியாக போய் இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் காசை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஊழல் பிரச்சனைகள் இருக்கும்போது இது குறித்து பேசாதவங்க இன்றைக்கி வந்துட்டு இவங்க
அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது இவங்க வேலைக்கு வந்து ஒரு அரசு வேலை கொடுக்க போகும்போது மட்டும் இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து டிஎம்கே ஜென்சி, அது நேற்றும் பேசியிருந்தோம். உண்மையிலேயே வந்து அவங்க வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஜூலி அவர்கள். இப்போ ஜூலி அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து திமுக காரங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு டிஎம்கே பீப்புள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டுங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. உண்மையிலேயே ஜூலி உங்கள் கட்சியில் இருக்கிறதுக்கும் கட்சியை முன்னெடுத்து போகிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா யாரோ இருந்து வாழ்ந்து வளர்ந்த கட்சி இந்த கட்சி. உண்மையிலேயே திமுக அப்படிங்கிறதுக்கு வரலாறு பெருசு, ரொம்ப பெரிய வரலாறு. அதில் அவ்வளவு பிரச்சனைகள். சும்மா வரலடா திமுக காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான். சும்மா வரல திமுக காரன் அப்படின்னு. ஆனால் சும்மா வந்தவங்க தான் இன்றைக்கி வந்துட்டு, அதாவது ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போராடிட்டு, எனக்கு தெரிஞ்சு அப்போ அவங்க வயசு என்ன, அதுக்கப்புறம் பிக் பாஸில் வரும்போது வயசு என்ன, பட் இன்னமும் அவங்க ஜென்சியாக இருக்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியம். அதோடு சேர்ந்து இந்த நானும் வந்து ரவுடி தான் சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இந்த அவங்க ஜென்சி டீம்லேருந்து ஒருத்தர் விடுதலை ஆகும்போது இவங்க முன்னாடி போயிட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே மக்களாகிய நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷனை தான் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது திமுக காரங்களுக்கு ஏன்னா நம்ம யாரெல்லாம் வச்சு கட்சியை வளர்த்தோம், யாரெல்லாம் வந்து பேசினாங்க நம்ம கட்சியில், ஏன்னா யாரோ வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜூலி அவர்களை கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து இன்னொரு நல்ல செய்தி, நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த கிட்னி திருட்டு வழக்குக்கு மேலே கேஸ் போட்டாச்சுங்க. அது வந்து அடுத்த வாரத்தில் ஹியரிங் ஆகுது. ஸோ நாமக்கல் காவல் நிலையத்தில் வழக்கம் பதிவு பண்ணியாச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலி அவர்களுக்கு சரியான ஒரு விஷயம் வந்து காத்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் பேசின பேச்சுக்கும் நீங்கள் பண்ண விஷயத்துக்கும். ஏன்னா திடீர் போராளி ஆகிட்டீங்க இல்லையா, இவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து திமுகலேருந்து தான் வேலை செய்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் விஜயர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய திடீர் திமுக போராளிகள் உருவாகிறாங்க. அதில் ஒருத்தவங்க தான் இவங்க. ஸோ இவங்க பேசக்கூடிய பேச்சுமே ரொம்ப ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடியவங்க தான். ஒரு மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரீம் ஆகி பேசும்போது அதுவுமே பார்க்குறவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்குது. திமுக தோத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமேல் திமுக தோக்க போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்சி டிஎம்கேவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக இவ்வளவு நாட்கள் கட்டி காப்பாற்றி வச்சுருந்த பல புகழான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக அது தூசி தட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய செய்கைகள் சேட்டைகள் எல்லாமே, அதாவது இவங்களை இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல. அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க இந்த மாதிரி தான்ப்பா திமுக வளர்ந்தது, இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக இருந்தது, அண்ணா அவர்கள் இவ்வளோ நேரம் பேசுவார், அவர் பேசுவதை கேட்கறதுக்கு இவ்வளோ பேர் கூட்டம் நிற்பாங்க, கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்காக வந்து ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க, இன்னைக்கு வந்து சென்னை சிட்டி இப்படி மாறி இருக்கு, இத்தனை பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு, இன்னைக்கு ஐடி பார்க் உருவாயிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யாரை தெரியுமா, திமுக தான். நீங்கள் அதை பற்றி அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பேசுங்க, அந்த டேட்டாவோட வந்து பேசுங்க. ஓகே, முழுக்க முழுக்க விஜய் அவர்களை திட்டணும். சிஎம்ஐ விஜய் அவர் வந்தது வந்து ஏற்றுக்கவே முடியாது, மக்கள்லாம் முட்டாள், நீங்களாம் தற்கூரிகள்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க, கதறிக்கிட்டே இருன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து டோஸ் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, திமுக தோக்க போகிறதுக்கு காரணமாக இருக்க போது கண்டிப்பாக ஜென்சி டிஎம்கே தான். அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி இன்னொரு பக்கம் வந்தோன்னா, இந்த ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஆட்சியை வந்துட்டு எப்போ விமர்சனம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அந்த ரீல்ஸ் ஆட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, உண்மையிலே ரீல்ஸ் ஆட்சினே ஒத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்துட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண்மணி தன்னோட ஃபோனில் வீடியோ எடுத்து போடுறாங்க. சிஎம் விஜயன்னா கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுகாதார குறைபாடுகள்லாம் இருக்குன்ற மாதிரி இந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. அடுத்த நாள் அந்த வீடியோ பார்த்தாரா இல்லை இது எப்படி வந்து நடந்துச்சுன்னு தெரியல, சிஎம் விஜய் அவர்கள் டைரெக்டாக போய் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போய் எங்கள் மக்கள் நேரடியாக சந்திக்கிறாரு, குழந்தைகளை பார்க்குறாரு, பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாரு. பேசிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வருது, ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. அங்கே மக்கள் திடீர்னு வந்தனால எல்லாருமே வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. பார்த்துட்டு எல்லாரும் பேசிட்டு அனுப்பி விட்றாங்க. ஏன்னா அவர் சிஎம்ன்றதை தாண்டி ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னும் போது அதையும் வந்து அங்கே பார்க்கவே முடிஞ்சுது. ஸோ வெளியே வந்துட்டார். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு விளம்பரம், இந்த விளம்பரத்தை வச்சு தான் வந்து இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிட்டிங் சிஎம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வராரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். சில ஹாஸ்பிட்டல்ஸ் நான் சொல்கிறது வந்துட்டு
ரொம்ப சில ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா ஹைஜீனிக்காக பார்த்துக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆனால் பல மருத்துவமனைகள் ரொம்ப கேவலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல அசுத்தமாக இருக்கிறது. ஏன்னா மக்களை குறை சொல்லி எவ்வளோ நாள் மக்களை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஆனால் அரசு மருத்துவமனைகள் வேலை பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர்கள், அந்த செவிலியர்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கன்னா அதுவும் கிடையாது. வந்து பேசக்கூடியவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லாருமே என்ன ஆட்டிடியூடில் இருக்காங்கன்னா, கடவுள்லேருந்து டேரெக்டாக பிரிஞ்சு வந்த ஒரு துகளாக வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 வேலை இருக்கான். எனக்கு புரியல, 1000 வேலை எங்கே இருக்குது? இங்கே தானே உட்காந்துருக்கீங்க, இங்கே தானே வந்து பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது வர்றவங்கள்ட்ட மேடம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உள்ளே இவ்வளோ பேசஞ்சர் இருக்காங்க, ஸோ அவங்க பேஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. பட் என்னன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு வேலையும் இருக்காது. என்னத்தையாவது போட்டு ரெஜிஸ்டரை போட்டு நோண்டிகிட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. எழுதிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்கள்ட்ட ஒரு மூஞ்சை காட்டுறது, அவங்கள்ட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏமா இந்த லைன் கிடையாதுமா, வேறு எதுவும் அங்கே போய் பாருமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் வந்ததுனால என்ன நடக்கணும் அப்படின்னா, திடீர்னு இந்த மாதிரி வந்துடுவாங்க அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ, திடீர்னு வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ இதன் மேல் சரியாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வெறும் வந்துட்டு இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வீடியோக்காக ஒரு நியூஸ்க்காக நடக்கிற மாதிரி இல்லாமல் இதை அடிக்கடி நடக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வரணும், வந்து பார்க்கணும். அது மாதிரி பார்த்தா தான் வந்து இந்த அரசு மருத்துவமனைகள்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிக்கலாம். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்றைக்கி திமுக இந்த விஷயத்த, அதாவது தாவேக்கா ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை, இந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏற்றுக்கவே முடியாமல் அவங்க தொடர்ந்து அவதூறுகளும் பொய் செய்திகளையும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, மகளிர் அந்த விடியல் பயணம் சொல்லிட்டு இலவச பேருந்துகள் அவங்க ஆட்சியில் கொடுத்தது. அதில் வந்து என்னென்னா திடீர்னு வந்து 100 பேருந்துகளை சென்னையில் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அரசு தகவல் சரிபார்க்கும் அந்த குழு இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன போடுறாங்க, ஃபேக்ட் செக்கில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மார்ச் மாதத்துலேருந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் செய்திகள் வர்றதே தவறு, நீங்கள் அதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க வந்து பதிலுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவு தான் வந்து இருக்குது. ஒரு பொய் செய்தி அப்படின்னா அது இஷ்டத்துக்கு பரப்பப்படுது, அதை ஒரு குரூப்பாகவே வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அல்காரிதம் படி நீங்கள் எந்த கட்சி ஆளுங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஎம்கே சப்போர்ட் பண்ணினா டிவிகே எதிர்த்தும் வந்து ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக டிவிகே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், அதாவது தவறு நடந்தாலும் முட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறத அப்படியே கரண்ட் அப்டேட்டாக கொடுக்குறதும் இருக்குது. ஸோ இதை 2 தரப்பு மக்களும் பார்க்குறாங்க. யார் அதிகமாக அதை விரும்பிப்பாங்களோ அவங்களுக்கு அந்த செய்தி மட்டும்தான் போய் சேருது. அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஒரு 100 பஸ்ஸை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்ற செய்தியை வந்து திமுகவோட அந்த ஒரு குரூப்பில் போகுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாக வெறுப்பாவாங்க. அவங்களுக்கு உண்மை செய்தியே போய் சேராமல் இன்னும் வெறுப்பாகிட்டே இருப்பாங்க. அதே சேம் டைம் இங்கே வந்து தாவேக்கா தரப்பில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை மட்டுமே பார்த்துட்டு உங்கள் தப்பே கிடையாது, தாவேக்கா வந்து சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதையும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கரூருக்கு விஜய் அவர்கள் சிஎம்மாக போகிறாரு அப்படிங்கிறது, இந்த 10 கிலோமீட்டர் வந்து இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக கொண்டாடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அரசு நிகழ்வு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்தது வந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் மனசுலையுமே ஒரு கரையாக வந்து படிஞ்சிருக்கு. ஸோ அந்த 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ அப்படிங்கிறத ஒரு உற்சாகமாக அவரை பார்க்க வராங்க. அதெல்லாம் தாண்டி வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கான ஏதாவது ஒரு சின்ன இரங்கலோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு நிகழ்வாக வந்து அங்கே நடக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆசையும். ஏன்னா இது இன்றைக்கி இத்தனை பேரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதும் இது இன்னொரு செய்தியும் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்குது. கரூரில் இறந்தவங்களுக்கு நம்ம வந்துட்டு அரசு பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து உதவிகளும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து போய் பாதிக்கப்பட்டு கை கால் அடிப்பட்டவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சிஎம் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து 2 லட்ச ரூபாய் தரதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது இன்னும் தரப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்குறோம். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். புதிய தலைமுறை சேனலில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே அதை போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து அவங்களுக்கான அந்த திமுக அரசில் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கட்சி தலைவர்கள் கொடுத்ததெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த 2 லட்ச ரூபாய் வரல. இன்ன வரைக்கும் நாங்கள் இப்படியே தான் இருக்கோம். இந்த மாதிரி கரூருக்கு வரக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் இதையும் கொஞ்சம் கவனித்து இதையும் கொஞ்சம் அவங்க இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து சிஎம் விஜய் அவர்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு ஆசையாக கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நாளுக்கு நாள் வந்துட்டு அவருடைய வேலைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. வேலைகள்னால்
ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து நீதிமன்றமே வந்து அவரை பாராட்டியிருக்கு. என்னென்னா கோயில் பிரசாதங்களை கோயிலே வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லி ஒரு திட்டமாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. அதை தாண்டி வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த டெண்டரு அது லொட்டு லொசுக்கு இவன் வந்து வர்றான், அந்த அறம் காவலர்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஹோல் ப்ராசஸ்மே வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு விஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி போயிட்டுருக்காரு. இன்றைக்கி நீதிமன்றம் இது நல்ல விஷயங்க, இந்த மாதிரி பிரசாதங்களை அங்கேயே தயாரிக்கிறது அங்கேயே தயாரித்து கொடுக்குறது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி மாற்றங்கள் அங்கங்கே நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. வழக்கம் போல் சூரியன் தொலைக்காட்சி தாவேக்கான்னு கிடையாது, திமுக அதிமுக இல்லாமல் ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணாத கூட ஒரு தாவேக்கா தான் சொல்லிட்டு முத்திரை குத்தி அவங்க செய்திகளை பரப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த செய்திகளை பார்க்குற கூட்டத்தை விட அதிகமாக வந்துட்டு நாட்டு நடப்பு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற கூட்டம் தான் வந்து இங்கே ஏகப்பட்ட கூட்டமாக வந்து நிற்கி. விஜய் அவர்கள் பொறுப்பேற்றது வந்து தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக வந்து இன்னைக்கு என்ன அதிரடி இடமாற்றம் அப்படின்னா, தமிழகத்தில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், சென்னை குற்றப்பிரிவு டிஐஜியாக இருந்த வருண்குமார் ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கட்டாய காத்திருப்பு பட்டியலில் இருந்த டிஐஜி விக்ரமன் சென்னை குற்றப்பிரிவு டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அருண்குமார் ஐபிஎஸ்க்கு பதிலாக விக்ரமன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் கட்டாய காத்திருப்பில் இருந்த ரகுபதி ஐபிஎஸ் வந்து இப்போது தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் பள்ளிக்கரணை பகுதி சட்டம் ஒழுங்கு காவல் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐபிஎஸ் அதிகாரி அருண்குமார் வந்து திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்தபோது சீமான் அவர்களோட பயங்கரமான மோதல்லாம் ஏற்பட்டது. அவர் குறித்து பல விமர்சனங்களையும் வந்து ஓப்பனாக வந்து சொன்னவர். ஸோ இன்னைக்கு டிஐஜியாக பணிபுரிந்த வருண்குமாரை இப்போ சென்னை சிபிசிஐடி டிஐஜியாக வந்து பணியாற்றி இருந்தார். இப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்கே பிரச்சனை, நாம் தமிழர் கட்சி அவ்வளோ விஷயங்கள் பரப்புகிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு வருண்குமாருக்கு மேலே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அதிகாரி இப்போ வந்து அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஸோ காரணம் இல்லாமல் விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய். பட் இருந்தாலும் அங்கே போய் இந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடிய இந்த நியமன ஆணையை கொடுக்கும்போது பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நியமனத்தை கொடுக்கலாமா, சரிதானா? இல்லை வந்து இந்த டிஎன்பிசி தேர்வுகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.